بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்ஆவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிலத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகின் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அடியார்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நாம் பெற வேண்டுமே என்றால்
இம்மையுடைய வாழ்க்கையில் இறை வேதமாகிய திருமறை குர்ஆன் எதனை நோக்கி நமக்கு வழிகாட்டுகிறதோ, எதை செய்ய வேண்டும் என்று இறை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதோ, எந்த காரியம் நம்மின் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக மட்டுமே தான் படைத்த அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும், படைத்த அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்வில் இறுதி வேதமும் இறுதி தூதரும் போதித்த அந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாக, நம்முடைய வாழ்க்கையின் இபாதத்துக்களாக, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதரால் போதிக்கப்பட்ட நெறிமுறைகளால் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் மட்டுமே தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராகவும் சிறப்புக்குரியவராகவும் சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் ஆக முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்திற்கு படைத்தவனை நோக்கி திரும்ப வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் மனிதர்கள் மீது செய்த அருளை நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. الله سبحانه وتعالى يقول يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனித சமுதாயமே, உங்களையும் சரி, உங்களுக்கு எத்தனை தலைமுறையினரை கடந்து விட்டார்களோ, சென்று விட்டார்களோ, எத்தனை மனித சமூகத்தை இறைவன் இந்த உலகத்தில் படைத்தானோ அந்த படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். உலகில் ஒரு அடியான் வணங்குவதாக இருந்தால், ஒரு மனிதன் ஒருவனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் யார் படைத்தானோ படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அப்படி அவனுக்கு அடிபடுவதன் மூலமாகத்தான் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் என்கின்ற சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அந்த பண்பு சுவர்க்கத்திற்காக வேண்டிய தயாரிக்கப்பட்டிருக்கிற முத்தகீன்களாக மாற வேண்டும் என்றால் முதல் அடிப்படை படைத்தவனை மட்டும் வணங்கும் சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். படைத்த அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் நிலை பெறும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை நோக்கி படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று கூறுகிறான்? அவன் செய்த அருளையும் அடுத்த வசனத்திலே அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ள ஃபிராஷா, அவன்தான் பூமியை மனிதன் வாழ்வதற்காக வேண்டி விரிப்பாக ஆக்கி கொடுத்தான். மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடமாக பூமியை ஆக்கினான். இவனுக்கு மனிதர்களுக்காக வேண்டியே வானத்தை முகடாகவும் ஆக்கி கொடுத்தான். மனிதனுக்கு குளிர் தேவையும் வெப்ப நீர் தேவையும் இவைகள் அனைத்தையும் தரக்கூடிய மனிதன் உடலுக்கு தக்கவாறு அந்த வானத்தை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அந்த வானிலிருந்து வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, தண்ணீரை, நீரையும் மழை நீரையும் இறைவன் அருளுகின்றான், வெளியே வைக்கின்றான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும், அந்த மழையின் காரணமாக இறைவன் கொடுக்கிற அந்த நீரின் காரணமாக உலகத்தினுடைய மனிதன் உண்ணுவதற்காக, ரிஸ்கை பெற்றுக் கொள்வதற்காக அவனுக்கு பல வஸ்துக்களை பூமியிலிருந்து அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்து கொடுக்கிறான். இவைகள் எல்லாம் இறைவன் கொடுத்து விட்டு சொல்கிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாத வ அன்தும் தஅலமூன், கொடுத்தவனை நீங்கள் இவ்வாறு அழகான முறையில் விளக்கிக் கொண்டு புரிந்து கொண்டு அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் இணை கற்பித்தல் என்ற மிகப்பெரிய பாவம் வந்துவிடக் கூடாது. படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும், படைத்தவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும், படைத்தவனுடைய அழைப்பிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகம் இந்த உலகத்தில் படைத்திருக்கப்பட்டதினுடைய நோக்கமே என்ன என்பதை மிக தெளிவாக சூரத்து ஸாரியாத் 51வது வசனத்தில் சூராவினுடைய 56வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்
மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமுன் இன்னல்லாஹ வர்ஸாகு துல் குவத்தில் மதீன். மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறான், உங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்திருப்பது, உங்களை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியாக்கியது, உங்களை இந்த பூமியில் வாழ்வதற்கு எல்லா இன்பங்களையும் கொடுத்தது, உங்களுக்கு வாழ்க்கையினுடைய 40 ஆண்டு காலங்கள், 50 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள், இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய நிர்ணயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே நோக்கம்தான், நீங்கள் படைத்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு அடிபணிய வேண்டும், அவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும், அவனுடைய இபாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதற்காக வேண்டிதான் வாழ்க்கையினுடைய 50 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு இடம் இறைவன் எதற்காக கொடுத்தான்? படைத்தவனை வணங்க வேண்டும், படைத்தவனை சுஜூத் செய்ய வேண்டும், படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட வேண்டும், படைத்தவன் அழைக்கின்ற அழைப்புக்கு பதில் சொல்லிய தீர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பூமியில் மனிதர்களை வாழ வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக மனிதன் பூமியில் வாழ்வதற்கு சரியான தகுதி எது என்றால் அவன் படைத்தவனை வணங்க வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், படைத்தவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், மனிதா உன்னிடமிருந்து மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்க், நீ எந்தவித உணவும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, நான் தான் உங்களுக்கு உணவை அளித்துக் கொண்டிருக்கிறேன். உணவு அளிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரம் என்னிடம் மட்டுமே இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய சமூகமாக, இறையச்சம் நிறைந்த மனிதர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏனென்றால் இறையச்சத்திற்கு தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அதையும் சூரத்துல் ஹஜ்ராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر أو أنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மனித சமுதாயமே, நாம் தான் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம், உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கியிருக்கிறோம். ஏனென்றால் லித்தஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்கு, ஒருவரை ஒருவரை நட்புறவு ஆக்கிக் கொள்வதற்கு, சகோதரத்துவமாக நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பழக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருப்பது நீங்கள் சகோதரன் என்ற இனத்தை இனிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் யார், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறுவதற்கு முழுமையாக தகுதி பெற்றவர் யார், உங்களில் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ என்று ரப்பு சொல்லிவிட்டார். என் திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டது, எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் சொல்லிவிட்டார். இதற்கு மாற்றம் செய்ய நான் தயாரில்லை, அவர்களுக்கு அடிப்படையே நான் தயாராகிவிட்டேன் என்ற நிலையை இவர்கள் தன் உள்ளத்தில் இடம் பெற்றுக் கொண்டார்களோ, அப்படிப்பட்ட இறையச்சத்தை உயர்த்தி கொண்டார்களோ, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்கள் தான் சொர்க்கத்தை பெற தகுதி உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுக்கு. இப்படியாக ஈமான்தாரிகளை, ஈமான் கொண்டவர்களை தக்வாதாரிகளாக ஆக்குவதற்கு, இறையச்சம் நிறைந்த மக்களாக ஆக்கப்பட்டு இவர்கள் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு என்ற அந்த கடமையை இந்த இஸ்லாமிய மக்கள் ஈமான் கொண்டவர்கள் மீது கடமையாக்கப்பட்டு, இந்த கடமை ஆக்கப்பட்டதின் மூலமாக இவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை வரவைப்பதற்கு, இறை பயத்தை வரவைப்பதற்கு, இறைவனை அஞ்சும் சமூகமாக மாறுவதற்கு அழகான ஒரு தர்பியத்தை, ஒரு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பாட திட்டத்தை, நல்ல ஒரு வழிமுறையை ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு என்ற கடமையின் மூலமாக நம்மை தர்பியத் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தர்பியத் நமக்கு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த நோன்பினால் நாம் மாற்றம் அடைந்திருக்கிறோமா? பல நோன்புகளை கடந்திருக்கிறோம், பல ஆண்டுகள் நோன்பு நோக்கிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நோன்பு இறைவன் எதிர்பார்த்த அந்த தாக்குதல், அந்த மாற்றுதல், அந்த தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சம் இந்த நோன்பு என்னை மாற்றி இருக்கிறதா என்று ஒவ்வொரு அடியார்களும் சுய
பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நோன்பாளிகள் உண்மையில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நோன்பு நோற்று தக்வாதாரிகளாக மாற்றப்பட்டால் இறை இல்லங்கள் காலியாக இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அடியாரை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடியது. மனிதனிடத்தில் இறைவன் நோன்பை கடமையாக்கப்பட்டதை நோக்கும் மனிதன் ஈமான்தாரி இறையச்சம் உள்ளவர்களாக மாறப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாற்றத்தை ரப்பி எதிர்பார்க்கிறான். நாம் மாறவில்லை என்றால் நிச்சயம் மறுமையில் நரக நெருப்பு நம்மை தப்பிக்க விடாது. நரகத்தை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா மிக அழகாக இந்த நோன்பினுடைய கடமையினுடைய முகத்துவத்தை, இந்த நோன்பினுடைய உயர்வை, இந்த நோன்பினால் கிடைக்கப்பட போகின்ற அந்த சுவர்க்க சோலையினுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா மிக அழகாக இரண்டாவது சூராவினுடைய 183வது வசனத்திலே சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, இறை வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, இறுதி தூதரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்றுக்கொண்ட சமூகமே என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்களை அழைத்து சொல்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் 5 கடமைகளில் ஒரு கடமையாக ஈமான் கொண்டவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் கண்டிப்பாக நோன்பு நோட்டு தீர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை விடுபவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு. அவருடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இதை நோட்டால் மட்டுமே தான் இறையச்சம் என்கின்ற அந்த ஆழ உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் பெற்றுக் கொள்ள முடியும் என்று படைத்தவனால் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஏன் இதற்கு முன் சென்ற மனித சமூகத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டு அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்பட்டார்களோ அதுபோன்று நீங்களும் இந்த நோன்பின் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களாக, இறையச்சம் நிறைந்தவர்களாக மாற்றப்படுவதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். நோன்பை நீங்கள் நோற்பது இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்குதான். அந்த மாற்றம் வரவில்லை என்றால் நம்முடைய நோன்பில் எந்த பலனையும் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் நோன்பினால் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், நோன்பாளிகளுக்கு மறுமையில் தயார்படுத்தியிருக்கின்ற விதம், நோன்பாளிக்குடைய நாவில் வருகின்ற அந்த நறுமணம், நோன்பாளியினுடைய அந்தஸ்து, இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் முழுமையாக பெற வேண்டுமே என்றால் அதற்கு அஸ்திவாரமாக இறைவன் சொல்கின்ற அந்த இறையச்சம் வராத வரை அடைந்து கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழுத்தமாக உலகை ஈமானியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வர வேண்டியது இறையச்சம். இந்த தக்வா வந்தால்தான் நீங்கள் நோன்பு நோற்றதனுடைய பலனை அடைய முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பினுடைய அந்தஸ்து, இந்த நோன்பினுடைய உயர்வு, இந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், இந்த நோன்பு ஒரு அடியானை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்து கொடுத்தார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இஸ்ததா மின் யா மஅஷர ஷபாப் யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும் அல்-பஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன் லம் யஸ்ததி ஃபஅலைஹி ஸியாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இளைஞர்களே, உங்கள் மீது அல்லாஹ் தஆலா சக்தி கொடுத்திருந்தால், நீங்கள் அதிகாரம் பெற்றிருந்தால், செல்வாக்கு இருந்தால், உடல் ஆரோக்கியம் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்றால் உங்களை தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, மானக்கேடிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியம் அஸ்ஸௌம், நோன்புதான். நீங்கள் நோன்பை கடைபிடிங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னா லஹு விஜா, அந்த நோன்புதான் உங்களை பாவத்திலிருந்து தடுக்கும், தீமையிலிருந்து தடுக்கும், கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து தடுக்கும், மானக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பிற்கு கொடுத்த முதல் கண்ணியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த நோன்பு பாவத்தை விட்டு, மானக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி
சொன்னார்கள். அதனால்தான் இந்த நோன்பை நோற்று நீங்கள் உடலில் ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் இப்படிப்பட்ட தீமையை நோக்கி போக மாட்டீர்கள். இந்த தீமை ஈமான்தாரிக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ஈமான்தாரிடத்தில் இப்படிப்பட்ட தீமை விளையாடிவிடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிபலன் பலன் லாபம் கூலி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு, ஒவ்வொரு இப்னு ஆதமுடைய மகன் செய்கின்ற அமலுக்கான கூலியை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். இல்ல சியாம், நோன்பை தவிர ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நானே அவனுக்கு கூலி கொடுக்கிறேன். ஏனென்றால் அவன் எனக்காகத்தான் தண்ணீரை குடிக்காமல் இருக்கிறான், என்னால்தான் சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தார் வரை தனக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவியிடம் நெருங்காமல் இருக்கின்றான். நான் சொன்ன அந்த ஒரு நோன்பின் காரணமாகத்தான் தான் பேசுகின்ற பேச்சிலே பொய்யை விட்டு விலகி நிற்கின்றான், அவதூறை விட்டு விலகி நிற்கின்றான், கோல் மூட்டி விடுவதை விட்டு விலகி நிற்கின்றான். இவனை இந்த நோன்பு தடுக்கிறது. இந்த நோன்பு யாரையெல்லாம் தடுக்கிறதோ அவர்களுக்கு அந்த நோன்பு பலன் தரும், அந்த நோன்பு மறுமையில் விலை போகும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளிக்கு தனியாக நானே நேரடியாகவே கூலி கொடுக்கிறேன். வ அன அஜ்ஸி பிஹி, ஏனென்றால் அவன் எனக்காக வேண்டிதான். ஏனென்றால் உலகத்தில் எங்கே சென்றாலும் யாரோடு சென்றாலும் உலக வாழ்க்கையில் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சம் மட்டுமே அவனை தீமையிலிருந்து தடுக்கிறது, பாவத்தில் இருந்து தடுக்கிறது, பொய் பேசுவதில் இருந்து தடுக்கிறது, அவதூறு பேசுவதில் இருந்து தடுக்கிறது, கோல் மூட்டுவதில் இருந்து தடுக்கிறது. உலகத்தினுடைய பாவ சுமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அல்லாஹ் தஆலா இபாதத் நோன்பு என்ற கடமை ஆக்கினான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நேரடியாக நோன்பாளிகளுக்கு கூலி கொடுக்கின்றான் என்ற மகத்துவம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த நோன்பை அவர்கள் சொன்ன விதத்தில் நாம் பயணிக்க வேண்டும். அந்த நோன்பை அவர்கள் சொன்ன விதத்தில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதன் அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, எவர் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பாளி என்று சஹரில் உணவு உண்டுவிட்டு இஃப்தார் வரை இடைப்பட்ட அந்த நேர காலங்களில் பொய் பேசுவதையும் பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதையும் விடவில்லையோ, எவர் ஒருவர் நோன்பாளியாக இருந்து கொண்டு பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டு பொய்யான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அவர் தாகித்து இருப்பதினால், அவர் குடிக்காமல் இருப்பதினால், அவர் சாப்பிடாமல் இருப்பதினால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. இப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹ் விரும்பவில்லை, இப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த நோன்பு உன்னை பொய் பேசுவதை விட்டு தடுக்க வேண்டும். எந்த நோன்பை நீ நோற்றிருக்கிறாயோ அந்த நேரத்தில் உன் நாவு இறைவனை அஞ்சுகின்ற விதத்தில் பொய் பேசுவதை விட்டு தடுக்கப்பட வேண்டும். என்னை நான் கொண்டிருக்கிற நோன்பு என்னை தடுக்கிறது என்ற உணர்வும் சிந்தனையும் ஊட்டப்பட வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே நோன்பினுடைய முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும், இந்த நோன்பினுடைய தரம் இப்படி இருந்தால்தான் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கச்சோலை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பில் ஜன்னா பாபுர் ரையான் யதுகுலுன ஸாயிமுன் வலா யதுகுல இல்லா ஹும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் ஒரு நோன்பாளி நோன்பை நோற்று வாழ்ந்து முடிந்தால் அவர்களுக்காக மறுமை நாளிலே ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கச்சோலையிலே அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். நோன்பாளி நுழைந்த பிறகு அந்த வாசல் அடைக்கப்படும், நோன்பாளிக்கு மட்டுமே திறக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய சிறப்பையும் நோன்பினுடைய மகத்துவத்தையும் நோன்பினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பாளிகளுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், ஒகம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா தம ஒகம்மின் ஆயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லா ஸர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நபர்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அந்த நோன்பினுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த விஷயங்களை விட்டு விடவில்லை. தொழுகையினுடைய இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் அலட்சி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட நோன்பாளிகள் நோன்பு தாகித்து இருப்பதை தவிர வேறொரு பலனும் அவர்களுக்கு கிடைக்காது. ஒரு நோன்பாளியாக இருந்து தொழுகையில் கவனம் செலுத்தவில்லை, பேச்சிலே கவனம் செலுத்தவில்லை, இபாதத்திலே கவனம் செலுத்தவில்லை,
செய்து அல்லாஹ்விற்காக வேண்டி அமரக்கூடிய ஒரு சபையினுடைய 10 நிமிடங்கள் தியாகம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை, இப்படியான அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு அடியான் தன்னுடைய நன்மைகளை அடைவதற்கு எல்லா பாதைகள் இருந்தும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் முழு நன்மையும் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நோன்பாளி என்று சொன்னால் அவர் பொய் பேசுவது, தீமை பேசுவது, கெட்ட பேச்சு பேசுவது, தவறான நடந்து கொள்வது, இவைகளை எல்லாம் விட்டு தடுக்கப்பட்டதனால் தான் அவர் வெற்றி பெற முடியும். அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் தாகித்திருப்பது மட்டுமே மீதமாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போன்று கம்மின் பாரிமிலே செலவுமின் தியாமி, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வணக்கம் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இறையச்சத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த தொழுகையில் கவனத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய நினைத்த நேரத்தை நினைத்த விதத்தில் தொழுது கொண்டோம் என்று சொன்னால், அதனால் அவர் நினைத்திருந்து அவருடைய தூக்கம் இன்றி இருந்தது மட்டுமே தான் அவருக்கு மீதி இருக்கிறது தவிர இதனால் எந்த ஒரு முழு நன்மையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய தரம், இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் சொன்னார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, எவர் ஒருவர் ரமலான் ஆயக்கூடிய மாதத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ் இதற்கான கூலி நாளை வறுமையில் சொர்க்கத்தில் ஒரு நோன்பு ரையான் என்று சொல்லப்படக்கூடிய வாசல் வழியாக எங்களை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் நோன்பு நோற்றார்களோ அவர் படிப்பட்ட அடியார்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நோன்பு நமக்கு முழுமையாக இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் ஒரு நோன்பு நம்மின் மீது அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட பரலாக்கப்பட்ட இந்த நோன்பின் முழு நோக்கமே அல்லாஹ் எதிர்பார்ப்பது அடியான் இறையச்சம் உள்ளவனாக மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் விதித்த கடமைகளை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன காரியங்களை செய்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை ஹராமான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதற்காக வேண்டிதான் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. இதன் மூலம் இறைவன் அடியார்களிடமிருந்து இறை அச்சத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் இவர்கள் அடியார்கள் நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நோன்பாளி நோன்பு நிறுத்திருக்கும் பொழுது ஒரு நோன்பாளிக்கு மிக 2 வகையான சந்தோஷம் கிடைக்கின்றது. இதா அஃதர அஹதும் ஃபி யத்ரிஹி, ஒரு அடியான் அந்த 2 சந்தோஷங்களில் ஒரு சந்தோஷம் எது தெரியுமா? நோன்பு திறக்கும் பொழுது காத்திருந்து சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய அந்த வக்து வரை, அந்த நேரம் வருகின்ற வரை காத்திருந்து நோன்பு திறக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சியாலும் சிந்தனையாலும் உடலாலும் வருகிறதோ, இப்படி ஒரு சந்தோஷத்தை ஒரு நோன்பாளி அடைந்து கொள்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இரண்டாவதாக இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் தெரியுமா? இது யதலஃபா ரப்பஹு, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை போல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிவகுத்ததை போல இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அடியான் நோன்பை நோற்றிருந்தால் அவருக்கு இரண்டாவது ஒரு சந்தோஷம், நாளை மறுமையில் ரப்பல் ஆலமீனை சந்தித்து பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நோன்பினுடைய முழு பலனையும் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு நமக்கு அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டினார்களோ அது போன்ற நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு மகத்துவத்தை கூறினார்கள். ஒலி சாயி, நோன்பாளியினுடைய லஹரூகுன், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கிறது. ரீஹுல் மிஸ்க், ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வேறு விதமாக இருந்தாலும் நோன்பா வைத்திருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய அந்த வாடை மிஸ்கி, உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரீஹுல் மிஸ்கி, மிஸ்கை விட மிகப்பெரிய ஒரு நறுமணம் கொண்ட வாசனையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணியம் காரணம் அடியான் தன் வாழ்க்கையில் இந்த நோன்பை நோற்று இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான்
நோன்பு நம்மின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். அந்த நோன்புடைய நேரத்தில் ஒரு அடியான் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை அஞ்சிக் கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஹலக்து என்று சொல்கிறார். யா ரசூலல்லாஹ் நான் அழிந்து விட்டேன் என்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து மா அஹலக, உன்னை அழித்தது எது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னி வகஅது ஃபி இம்ராஅதி ஃபி ரமலான், ரமலானுடைய மாதம், நோன்புடைய காலம், நோன்பு நோட்டிருந்த நிலையில் தன்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன். யா ரசூலல்லாஹ் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நோன்புடைய நேரத்தில் நான் செய்து விட்டேன். யா ரசூலல்லாஹ் தான் செய்த தவறை உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறி தன்னுடைய நோவினுடைய பரிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தண்டனையோடு, இந்த பாவ சுமையோடு நாளை இந்த மறுமையில் நாம் நிறுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அவர் வைத்த அந்த நோன்பு அவரை உணர்த்தியது. அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சபையிலே ஓடோடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த காரியத்தை இறைவனால் தடுக்கப்பட்ட ஒன்றை நோன்புடைய காலத்தில் தன் மனைவியோடு இணைத்து விட்டு யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பரிகாரத்தை அழகாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரிடத்தில் சொன்னார், அல் தஅதிகு ருகபா, நீ ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த தோழர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, மிகவும் வறுமையில் உள்ளவர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள், அன்றாட வாழ்க்கைக்கு உணவுக்காக நபியிடம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பெற்றவர்கள். ஆனால் அவரிடத்தில் ஈமானிய வலு நிலைத்திருந்தது, ஈமானிய இறையச்சம் நிறைந்தது. தான் செய்கின்ற ஒரு பாவத்தை உடனடியாக ஒரு தவறு என்று உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அதற்கான பரிகாரத்தை தேடக்கூடிய பண்பு குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். முத்தகிகளாக மாறுவதற்கான எல்லா நெறிமுறைகளும் அவர்களிடத்தில் நிலை பெற்று இருந்தன. எனவேதான் அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடிமை விடுதலை செய்ய சொன்னார்கள். அந்த மனிதன் தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அஸ்ததி, அந்த அடிமை விடுதலை செய்கின்ற அளவிற்கான சக்தி என்னிடத்தில் இல்லை. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல் அன்தசும ஷஹரைனி முததாபிஐனி, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றார். 60 நாள், ஒரு நாள் ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோம்பில் தவறு இழைத்ததற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் என்றார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அதற்கான சக்தி என்னிடம் தொடர்ந்து வைக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அன்துத்இமு 60 மிஸ்கீனா, நீங்க 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் நான் மிக வறுமையில் உள்ளவர்களிடத்தில் அதற்கான தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு பாத்திரத்தில் பேரித்த மரம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த பேரித்த மரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே அந்த தவறு செய்துவிட்டு கேள்வி கேட்டார், எங்கே என்று அவர்களை அழைத்து அவர்கள் இந்த பேரித்த மரத்தை கொடுத்து இதை கொண்டு போய் தர்மம் செய்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் சக்தியற்றவர்களாக இருப்பதினால் அதற்கான பரிகாரம் இது தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சொன்னார், யாரு சொல்லா இன்னி ஆக்கோரும் இன்னி அதா, இந்த மண்ணிலே, இந்த பூமியிலே, இந்த மதீனாவிலே என்னை விட ஏழ்மையான ஒரு ஃபக்கீர் யாரும் இல்லை யாரு சொல்லலாம். இது கொண்டு போய் தர்மம் செய்வது கூட எனக்கு சக்தி கிடையாது யாரு சொல்லலாம். இதற்கு நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்பதை அழகாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவரிடத்திலே கொடுத்து இதனுடைய குடும்பத்தார்களை கொடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முழுவர் கூத்திவிட்டு அவரையே அதை சாப்பிடும்படி கொடுத்து விட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நோன்பு எப்படி ஒரு அடியாருடைய உள்ளத்தில் இறையச்சத்தை பதிய வைத்தது, இறை பயத்தை உருவாக்கியது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தில் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக வர வேண்டும் என்றால் அதனுடைய முஸ்திவார்கள் என்ன? ஒவ்வொரு அடியார்களாகி நாம் உண்மையில் நாம் அல்லாஹ்விற்காக நோன்பு நோட்டால் நாம் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். தொழுகை வந்தால் நாம் நோன்ற நோன்பினுடைய உண்மையான அஸ்திவாரம் இருக்கிறது. நோன்புக்கு பிறகும் சரி, எப்போதும் சரி, தொழுகையில் பேணுதல் இல்லை என்றால், தொழுகையில் கவனம் இல்லை என்றால் நாம் கொண்ட நோன்பு 60 ஆண்டாக இருக்கலாம், 40 ஆண்டுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த நோன்புகளுக்கு ரையான் என்ற சொர்க்க வாசல் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், இறைவன் எதிர்பார்ப்பது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம்
உள்ளவர்களாக இறையச்சத்தினுடைய முதல் அஸ்திவாரம் தொழுகையாளிகளாக மாறுவதுதான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. இறைமறை சொல்லுகிற அந்த வேதத்தின் அடிக்குறானுடைய அடிப்படையிலே நமக்கு நோன்பு தக்வாதாரிகளாக ஆக்கக்கூடிய ஒரு தொக்காதாரியாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறார். இறைவன் எந்த நோக்கத்திற்கு நோன்பை கடமையாக ஆக்கினானோ அந்த நோன்பை நாம் இறைவனிடத்திலே நோன்பை நோக்கின்ற பொழுது இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு பயந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ்வே இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்தகா. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை கொடு, யா அல்லாஹ் இறை பயத்தை கொடு, யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பிடத்தில் எப்பொழுதும் கேட்பார்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ்வே இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்தகா. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தையும் நேர்வழியும் எனக்கு கொடுத்து அருள்புரி யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தக்வாவின் மூலமாகத்தான் நாளை மறுமையினுடைய வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால் தக்வாவின் மூலமாகத்தான் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த தக்வாவை உற்பத்தி கொண்டு கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுப்பது. ஏதோ அந்த மாதத்தில் நோன்பை நோக்கிவிட்டு கடந்து விட்டால் போதாது. அதற்கான அடிப்படை மாற்றம் தாக்கம் என்னவென்றால் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதுதான் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி இறையச்சம் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.